ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு வந்துட்டு இன்றைக்கி வளையல் போட போகிறாங்க. ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே எழுந்துட்டு எல்லோரும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். வளையல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு குங்குமத்தில் வந்து காய்ச்சி கையில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குங்குமத்தை காய்ச்சி வச்சோம் அப்படின்னா கையில் வந்துட்டு நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து எப்படி காய்ச்சுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு டப்பா எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுப்பில் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கிறணும். உள்ளே வந்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு சொட்டி உள்ளே வந்து விழுகும். ஸோ அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம அரக்கு கலர் குங்குமம் இல்லை லைட் கலர் குங்குமம் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கையில் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ரெட் கலரில் பிடிக்கும். இது காயறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு கோன் போட்டு விட்டுட்ருக்கா. ஸோ வந்து பிரைடுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா மெஹந்திக்கு வந்து கிளாஸ் போயிருந்திருக்கா. ஸோ வந்து நல்லா வந்து பண்ணி விட்டுருந்தா, அன்றைக்கி சூப்பராக இருந்தது. குங்குமத்தில் நல்லா காய்ச்சி வச்சோம் அப்படின்னா 1 வீக் வரைக்குமே இது வந்துட்டு அப்படியே இருக்கும், கலர் வந்துட்டு போகாது. பார்த்திங்கன்னா டார்க்காகவே இருக்கும். ஸோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இதுதான் வச்சுருந்தோம். எனக்கு வந்து பர்டிகுலராக வந்துட்டு இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கோடு அப்புறம் மருதாணியோட பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். கொஞ்சமாக குங்குமம் போட்டால் போதும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டக்க வந்துட்டு வச்சோம். எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே அது வந்து அப்படியே இருந்துச்சு. வச்சாச்சு. சூப்பர் சூப்பர், நல்லா அழகா இருக்காமே. இப்படி வச்சுக்காமே மலைக்கு போடு, வந்தா போடுவான். அப்படியே இருக்கு.
பதிலாக இந்த மாதிரி குங்குமத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் அப்படியே நமக்கு இருக்கும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து போகாது. ஸோ இது வந்து நல்ல பெனிஃபிட். இது சாமி போட்டால லட்சுமி படத்துல எல்லாம் இப்படி தான் இருக்கும். வச்சிருப்பாங்கல்ல அப்படி. கோனு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். வளையல் போடுறதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பொண்ணை வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்கேன். லைட் மேக்கப் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். சும்மா ஜஸ்ட்டு வளையல் மட்டும்தான் போட்டு வர போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு வளையல் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து வளையல் போட்டு வந்துடலாம். ஹாய் அம்மா. எங்கள் அம்மா இப்போ தான் சாப்பிட்றாங்க. மாமா போய் எடுத்துட்டா அப்படி. பாருங்க மக்களே, ஒரே அக்கா போரா இருக்கு. பொண்ணு உட்காந்துருக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு வளையல் போட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா 5 நாள் 9 நாள் அப்படி கணக்கு பண்ணி போடுவாங்க. தங்கச்சி வந்து ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால், ஸோ முடிச்சதுக்கப்புறமா வளையல் போட்டு விடலாமே அப்படின்றதுக்காக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்துட்டு வளையல் போட்டோம். எல்லாருமே வந்துட்டாங்க. பைய இப்படி சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. ஹாய் சூர்யா, எக்ஸாம் முடிஞ்சா? நல்லா எழுதிருக்கியா? ஹாய். ஏன் நாங்கள் கட்டலாம். வளையல் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பேலன்ஸ் கோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் வந்து வச்சு விட்டேன். அதை வந்து நான் முன்னாடியே வந்து அட்டாச் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர் பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குமேன்றதுக்காக பாக்ஸில் தான் இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்வர் பாத்திரம் ஃபுல்லாக ஒரு பாக்ஸும், அப்புறம் பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு பாக்ஸும், இந்த மாதிரி தனித்தனி ஐட்டம்ஸாக வந்துட்டு 4-5 பாக்ஸில் வந்துட்டு நல்லா போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கும். தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு மார்னிங்கே பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்துருச்சு. அம்மா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த வேலையை பார்த்தோம். வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஞ்சனாக தான் இருக்குது.
பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய வேலை. ஒவ்வொன்றையும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணணும், எந்த ஒரு குறை வந்துடக்கூடாதுன்றக்காக எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா பார்த்து பார்த்து பண்ணாங்க. இப்போ வந்து முக்கால்வாசி திங்ஸ் எல்லாத்தையுமே அவளோடது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா. எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்காக ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவா. மாப்பிள்ளை வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மனசில் வந்து ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்களுக்கு. கல்யாணத்துக்கு இனி 2 days தான் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்லேயே வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.